நவம்பர் 3ஆம் தேதி 1ஆம் தேதி ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வந்து அசுப விரயங்கள, சங்கடங்கள ஏற்படுத்தினாலும், 1, 2 நாள்லயே பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து 3ஆம் தேதி வந்து ராசிக்கு 8ஆம் இடமான தன்னோட சொந்த வீட்ல வந்து சுக்கிரன் வந்து அமரப் போறாரு. சுக்கிரனுடைய தொடர்பு வந்து 8ஆம் இடத்துல அமர்றதுனால, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு திரிகோண தொடர்புக்கு வராரு. ஒரு சுபகிரக தொடர்பு வந்துருச்சு அப்படின்னாலே வந்து, உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்க வந்து வெளியூர் போறது, வெளியூர் பயணம் பயணம் போயிட்டீங்க. அதாவது வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படி கூட எடுத்துக்கலாம். இதுக்கான சூழல்கள் ஏற்படலாம். இல்ல வீட்ல இருந்துட்டு இருக்க வீடு இடமாற்றம் ஆகுறது, ஊர் மாற்றம் ஆகுறது, இப்படி பல விதமான மாற்றங்களுக்கும், தொழில் சார்ந்த மாற்றங்கள குடுத்து, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் இந்த 12ஆம் இடத்துக்கு சுபகிரகமான சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்கிறனால, சுப விரயங்களுமே உங்களுக்கு ஏற்படும். சுப விரயம் ஏற்படணும் அப்படின்னா, நம்ம கையில பொருளாதாரம் இருக்கணும். அப்போ உங்களுக்கு பொருளாதாரத்த குடுத்து, சுப விரயங்கள உங்கள செய்ய வைக்கும் அப்படின்றது தான் இந்த காலகட்டத்தோட நிலையில இருந்துட்டு இருக்கு. அதுபோக உங்களுடைய ராசிநாதன் குரு அ அதிசார நிலையில இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கடக ராசியில உச்ச வீட்ல இருந்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல விஷயம். கடக ராசியில இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை உங்க ராசிக்கும், உங்களுடைய ராசியோட பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கும் கிடைக்கப் போகுது. 9ஆம் இடத்துல உங்க பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் ஏற்கனவே இருந்துட்டு இருக்காரு. அவரோட ராசிக்கு இப்ப நவம்பர் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் நீச நிலையிலிருந்து வெளிப்பட்டு, அவரும் வந்து 9ஆம் இடத்துல சேரப் போறாரு. இந்த 9ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன் சேர்க்கை நல்ல மாற்றத்துக்கு அடையாளமா சொல்லப்படும்.